is an exclusive networking and a business development forum, bringing together a select group of dedicated business owners. Members convene weekly in the morning before the start of business hours, following a structured agenda designed to foster meaningful connections and drive professional growth. Biz Talks is the 8-minute business interview of a BizEd member. This helps to increase their prominence, plausibility, and prosperity. I am Hemant in the sector of digital marketing and a certified BizEd Biz Talks interviewer. I'll be your host for the day. Today, we have the privilege of welcoming Ms. Ovia into the sector of event management to share the stage with us, please. Ms. Ovia, the visionary founder of Ovium Events, a trailblazing event management and a gifting firm, seamlessly weaves her expertise in social work and event management into crafting unforgettable experiences. With a stellar academic foundation of having a bachelor's degree in social work from Stella Maris College and a master's degree in HR with specialization of human resource, labor, and administrative laws, she embarked her entrepreneurial journey with gifting in 2019 and subsequently expanding her repertoire to events in 2020. Since its inception, Ovium Events has orchestrated over 5,000 plus events with a particular emphasis on bespoke engagement, reception, wedding, baby showers, and birthday celebrations, earning a reputation for precision, creativity, and unparalleled client satisfaction. We're happy to have you here, ma'am. Thank you. Ma'am, to start with, what was the one moment where you felt, this is it, I was born for this particular thing of events? Hello everyone. So, ஒரு particular moment அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. There are a lot of moments and there is a quote, the greatest happiness comes from making others happy அப்படின்னு ஒரு quote இருக்கு இல்லையா? So, அது என்ன அர்த்தம்னா மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது தான் வந்து இருக்கிறதுலே கிரேட்டஸ்டான ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது. ஸோ இந்த ஃபீல்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலி மத்தவங்களை சந்தோஷப்படுத்துற ஒரு ஃபீல்டா வந்து இருக்கு. நம்ம வந்து ஒரு ஈவென்ட் பண்றோம், ஒரு சர்ப்ரைஸ் பண்றோம், ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னும் போது ஆக்சுவலி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் பார்க்கும்போது அவங்க ஃபேஸ்ல ஹாப்பினஸ் பார்க்கும்போது நம்மளுக்கும் அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாவே இருக்கு. ஸோ நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி தெரபிஸ்ட் அப்படின்னே ஆக்சுவலி கூப்பிடலாம், நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு பேரே வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லாரோட ஃபேஸ்லயும் ஹாப்பினஸ் பாக்குறது தான் வந்து அந்த ஒரு மொமெண்ட் தான் வந்து ஐ ஃபெல்ட் ஓகே, this is right and I'm doing it அப்படின்னு I felt. எப்பவுமே மத்தவங்க சந்தோஷம் பத்தி பாக்குறதே ஒரு பெரிய சந்தோஷம்ன்றது வந்து and அது நம்மளுக்கும் சந்தோஷத்துக்கு கொடுக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. சோ நீங்க நைட்டு ஒரு ஈவென்ட் முடிச்சுட்டு வந்து நீங்க நைட்டு உட்கார்ந்தீங்கன்னா வந்து நம்மளால ஒரு 10 குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னு இருக்கணும். சோ மேம், ஃபாலோட் பை இப்போ வந்து நிறைய பேரை சந்தோஷப்படுத்திருப்பீங்க, பட் வாட் ஆர் த டைப் ஆஃப் ஈவென்ட்ஸ் யூ ஹவ் மேனேஜ்ட்? எந்த மாதிரி ஈவென்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க மத்தவங்க சந்தோஷப்படுத்திருக்கீங்கன்னே கேட்கலாம். ஓகே, சோ எனக்கு வந்து ஆக்சுவலி ஒரு மூவி டயலாக் தான் ஞாபகம் வருது. வாழ்க்கைன்றது ஒரு வட்டம், அதுல வந்து ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான் அப்படின்னு. சோ இப்போ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு நான் வரேன். லைஃப் வந்து இட்ஸ் அ சர்க்கிள், கரெக்டுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உயிர் வந்து இந்த பூமிக்குள்ள அழகா வருதுன்னா அவங்களுக்கு நேமிங் செரிமோனி ஃபங்க்ஷன் நம்ம பண்ணுவோம். ஒரு 1 year ஆனதுக்கு அப்புறம் பர்த்டே பண்ணுவோம். ஸ்லோவா அவங்க ஒரு 3 yearsல ஸ்கூலுக்கு போவாங்க. ஸ்கூலுக்கு போனோடனே அங்க ஸ்கூல்ல நிறைய வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும், ஆனுவல் டே ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஸ்லோவா அவங்க வந்துட்டு ஸ்கூலிங் எல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேபி வந்து கேர்ளா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹாஃப் சாரி செரிமோனி ஒரு பியூபர்ட்டி செரிமோனி நடத்துவோம். ஸ்லோவா அவங்க ஸ்கூல் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு காலேஜ்குள்ள என்டர் ஆகும் போது அவங்களுக்கு வந்து காலேஜ்ல வந்துட்டு நிறைய கல்ச்சுரல்ஸ் இருக்கும், ஃபெஸ்ட் இருக்கும், அந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் முடிச்சு ஸ்லோவா அவங்க வந்துட்டு ஒரு நல்ல வேலை கிடைச்சு கார்பரேட்ல ஜாயின் பண்ணும்போது கார்பரேட் ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் ஈவெண்டா இருக்கலாம். அண்ட் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு அவங்க நெக்ஸ்ட் அழகான ஒரு ஸ்டேஜுக்கு போவாங்க, விச் இஸ் அவங்களுக்கு யாரையாவது பிடிக்கும், அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆர் நம்ம வீட்டுல வந்து நம்மளுக்கு ஐ திங்க் நிறைய பேரோட லைஃப் டர்னிங் மொமெண்டா இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகும்போது ஒரு என்கேஜ்மெண்ட், ரிசப்ஷன், ஒரு அழகான கல்யாணம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி அழகா இந்த பூமிக்குள்ள வந்தோமோ அதே மாதிரி நம்ம ஒரு உயிரை இந்த பூமிக்குள்ள எடுத்துட்டு வர்றதுக்காக பேபி ஷவர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். சோ இதெல்லாம் முடிஞ்சு அந்த லவ் வந்து செம்மையா 25th anniversary, 50th anniversary, 75th anniversary இப்படின்னு அழகா செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா? அண்ட் பிறப்பு இருக்க மாதிரி இறப்பும் இருக்கும். சோ டெத் ஆனிவர்சரி. சோ அந்த வாழ்க்கை வட்டத்துக்குள்ள என்னென்னலாம் ஈவெண்ட்ஸ் வருமோ அது எல்லாமே நம்ம வந்து பண்ணித்தரோம். சோ மேம் வந்து அழகா பிறப்புல இருந்து இறப்பு வரை ஓவியம் உங்களுக்காகங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. சோ மேம், இப்போ நாங்க வந்து ஓவியம் ஈவென்ட்ஸ்க்கு வந்தா வாட் வில் பி த யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் வாட் வி வில் கெட்? Okay, so I would say 3 unique
எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா OVM கரெக்ட்டுங்களா? சோ இதோட அப்ரிவேஷனே சொல்லலாம்னு நினைக்கிறேன். O for outstanding offers and outstanding surprises. நம்ம கிட்ட வந்து நியூ இயர் ஆஃபர், கிறிஸ்துமஸ் ஆஃபர் அப்படிலாம் இல்லாம ஆல் டைம் ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் வந்து இருந்துட்டே இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அவுட்ஸ்டாண்டிங் சர்ப்ரைசஸ். இப்போ ஒரு கிளைண்ட் நம்ம கிட்ட ஒரு 5000 rupees ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்கரேஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்க கேட்ட விஷயம் இல்லாம அவங்களுக்கு தெரியாமலே நம்ம வந்து நிறைய யூனிக்கான எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பலூன் ஆர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராப்ஸ் ஆட் பண்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி யூனிக்கான அவங்களுக்கு ஒரு ஆட் ஆன் மாதிரி நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸா. அண்ட் V stands for valuing everyone equally. சோ நீங்க வந்து 20 rupeesக்கு ஒரு கிஃப்ட் வாங்கினாலும் சரி, 200க்கு நம்ம கிட்ட சர்வீஸ் எடுத்தாலும் சரி, 2 lakhக்கு நம்ம கிட்ட சர்வீஸ் எடுத்தாலும் சரி, நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ஈக்குவலா வந்து ட்ரீட் பண்ணுவோம். we value everyone equally. and finally for M வந்து பாத்தீங்கன்னா மேக்கிங் கஸ்டமைசேஷன். நீங்க வந்து இப்ப சில பேர் வந்து என்னால இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ நம்ம வந்து அப்படிலாம் கிடையாது. நீங்க என்ன மாதிரி கஸ்டமைசேஷன் கொடுத்தாலும் we can do it. எங்களுக்கு வெறும் டெக்கரேஷன் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் we will do it. ஆர் இப்போ ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல டெக்கோர் வரும், போட்டோகிராஃபி வரும், கேக் வரும், இந்த மாதிரி எல்லாமே என்டையரா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் we can do it. we can make customization basically. ஸோ மேமோட யூனிக்னஸ் வந்து அவங்க கொடுக்குற சர்வீஸ் எல்லாம் அவங்க பேர்லயே இருக்குங்கிறத வந்து ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ மேம். ஸோ ப்ரொவைடிங் பை இப்போ வந்து ஹவு டு யூ ஹேண்டில் லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் ஆர் கிரைசிஸ் டியூரிங் அன் இவெண்ட்? ஏன்னா ஒரு இவெண்ட் எடுத்தீங்கனாலே எது எப்படி போகுங்கிறது அந்த மொமெண்ட் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஓகே, சோ இப்போ ஈவெண்ட்னு பாத்தீங்கன்னாலே வந்து அது ஆக்சுவலா கிரைசிஸ் இல்லாம வந்து இருக்காது. அதுல எனக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரைக் ஆகுற ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். லாஸ்ட் இயர் ஒரு 4-5 months முன்னாடி 5 months முன்னாடி நம்ம வந்து சர்ச்ல ஒரு ஈவெண்ட் பண்ணிருந்தோம். அவ்வளவு பக்காவா பிளான் பண்ணி சர்ச்ல பெர்மிஷன் எல்லாம் வாங்கி அங்க வந்து அடுத்த நாள் ரிசப்ஷன் அப்படின்னா முன்னாடி நாளே திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து அங்க இது பண்ணியாச்சு. ஒர்க்கர்ஸும் வந்துட்டாங்க, ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சடனா வந்துட்டு சர்ச்ல இருந்து ஒரு கால் வருது, இதுக்கு மேல நீங்க பண்ணக்கூடாது, 10 o'clock மேல அலௌட் இல்ல, நீங்க வந்து காலையில பண்ணுங்க. நம்ம வந்ததே 9 o'clock தான், 10 o'clock மேல அலௌட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க்கர்ஸ் அலோகேட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 10 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம். சடனா அப்படி சொல்லும் போது என்ன பண்றதுன்னு தெரியல. கிளைண்ட் கிட்ட இருந்தும் நமக்கு ப்ரெஷர் வருது, நாளைக்கு பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு. மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்தும் ப்ரெஷர் வருது, என்ன பண்றதுன்னே தெரியல. ஆக்சுவலி இந்த இடத்துல வேற யாரு இருந்தாலும் இதை பண்ணிருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எந்த ஒர்க்கர்ஸுமே இல்ல. அடுத்த நாள் நான் வெட்டிங் அண்ட் ரிசப்ஷன் ரெண்டுத்துக்கும் சேர்த்து பண்ணணும். என்ன பண்ணிருப்போம்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க எங்கேயாச்சும் வெளியிலயாச்சும் செட் ஏதாவது பண்ணி வச்சு லாஸ்ட் மினிட்ல உள்ள எடுத்துட்டு வர மாதிரி, இல்ல வந்து ஆக்சுவலி ஒர்க்கர்ஸே இல்ல, அதுதான் ஒரு ப்ராப்ளம். நீங்களே இறங்கிட்டீங்களா? இல்ல, ஆக்சுவலி அது 10 பேர் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு ஒர்க். நான் மட்டும் தனியா வந்து அதை பண்ண முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா நைட் ஒரு 12 o'clock 1 o'clock வந்து ஒரு மேன் பவர் ஏஜென்சியை பிடிச்சி அவங்க கிட்ட இருந்து ஒரு 10 புதுசான, அதாவது அவங்க 10 பேருக்குமே ஒர்க்கே தெரியாது, லைக் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வராங்க டெக்கோர் பண்றதுக்கு. நான் அந்த இடத்துக்கு போய் அந்த 10 பேருக்குமே ஒர்க் சொல்லி கொடுத்து அந்த ஈவெண்ட்டை செம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்தோம். கிளைண்ட் வந்து செம்ம ஹாப்பி. இனிமே நினைச்சா கூட எனக்கு எப்படி இருக்குன்னா, வேலையே தெரியாத ஒரு 10 பேர் வச்சு நம்ம இவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு இது பண்ணிருக்கோம். அந்த டெக்கோரோட காஸ்ட் வந்து 1.25 lakh. அவங்க ஆக்சுவலி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஒரு 5000 rupees எக்ஸ்ட்ராவே கொடுத்தாங்க கிளைண்ட். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். சோ எந்த கிரைசிஸ் வந்தாலுமே வந்து நீங்க அதை ஹேண்டில் பண்ணிடுவீங்க, கான்ஃபிடன்ஸ் வந்து எங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கீங்க. சோ மேம் வந்து ப்ரொசீடிங் பை ஈவெண்ட் வந்து ஒரு சக்சஸ் ஆயிடும். ஆனா ஈவெண்ட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு இன்விசிபிள் பார்ட் இருக்கும். அந்த ஒரு பார்ட் இல்லைன்னா வந்து ஒரு ஈவெண்ட் சக்சஸ் ஆக வாய்ப்பே இல்லை. சோ அந்த ஒரு இன்விசிபிள் பார்ட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, சோ நீங்க ரீசெண்டா என்ன மூவி பாத்தீங்க? ரீசெண்டா இப்போ ரெட்ரோ. ஓகே, ஆக்டர்ஸ் யார் அது? சூர்யா, பூஜா. ஓகே, டைரக்டர் இவரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார். கார்த்திக் சுப்ராஜ். ஓகே, சோ இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவின்னு எடுத்துக்கும் போது ஃப்ரண்ட்ல யார் தெரியுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆக்டர். டைரக்டர் சில பேர் தெரியவே தெரியாது. உங்களுக்கு ஒரு ஃபேமஸான டைரக்டர்ன்றதுனால தெரியுது. ஆனா அதுக்கு பின்னாடி இன்விசிபிளா வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர், டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் ஒரு ஈவெண்ட்லயுமே. இப்போ இந்த டெக்கர் வந்து நீங்க பாக்குறீங்க, அவுட்புட் மட்டும் தான் பாப்பீங்க. ஆனா இதுக்கு பின்னாடி வந்து எவ்வளவு ஒர்க் இருக்கு. இந்த வென்யூ நம்ம விசிட் பண்றதுல இருந்து, கிளைண்ட் கிட்ட வந்து கொட்டேஷன் கொடுக்கறதுல இருந்து, கொட்டேஷன் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி கொண்டு வர்றதுல இருந்து, செக்லிஸ்ட் போட்டு ஒர்க்கர்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணி முடிச்சு நம்ம கைட் பண்ணி எல்லாமே ஈவெண்ட்ல முடிஞ்சாலும் அடுத்த நாள் நம்ம இதை டிஸ்மேண்டில் பண்ற வரைக்கும் இவ்வளோ விஷயம் வந்து அந்த இன்விசிபிளா வந்து ஆக்சுவலா இருக்கு. சோ ஈவெண்ட்ல வந்து நம்ம பாக்குற அவுட்புட்டுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாமே இன்விசிபிளான விஷயம் தான்.
ஸோ மேம் வந்து சம்மரைஸ் பண்ணி சொல்லணும்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பிளானிங்ல இருந்து அது எக்ஸிகியூஷன்ல இருந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல இருந்து எல்லாமே வந்து ஓவராலா நடத்தி கொடுத்து அதை ஃபைனலா உங்க பிளேஸையும் கிளீன் பண்ணி கொடுக்குற அளவுக்கு மேம் வந்து நீங்க பக்காவா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ டு ஹேவ் யூ ஹியர். It's been a very great pleasure. So wish you best of luck for all your events upcoming and எல்லா events நீங்க பீஸ்ஃபுல்லா எந்த ஒரு இது டென்ஷனா இல்லாம பண்ணதால நாங்க வேண்டிக்கிறோம். தேங்க்யூ so much. Thank you so much.